ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு இனாக்ரேஷன் வச்சதுக்கு. அண்ட் கார்த்திக்கோட ஃபஸ்ட்டு படத்தில் நமக்கு பாட்டு எழுதுகிற வாய்ப்பு வந்து சந்தோஷம் நான் ஏற்படுத்தி கொடுத்தாரு. ஏற்கனவே என்னோடய ஷார்ட் ஃபிலிம் சந்தோஷம் நான் மியூசிக் பண்ணியிருக்காரு, எனக்கு காலேஜ் சீனியர். அவர் வந்து கார்த்திக் இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த மாதிரி பீட்சாவில் பாட்டு எழுதணும்னு சொல்லி கூப்பிட்டாரு. 2 பாட்டு எழுதினேன். அதுக்கப்புறம் ஜிகர்தண்டாவில் பாட்டு எழுத கூப்பிட்டாரு. அது வந்து ஒரு மாதிரி நடந்தது. பட் அதுதான் என் லைஃப்பை திருப்பிச்சுன்னு நினைக்கிறேன். அந்த ஜிகர்தண்டாவில் டிங்டாங் பாட்டு அப்படின்னும் போது தான் அருண்ராஜா காமராஜ்னு ஒருத்தன் இண்டஸ்ட்ரிக்குள்ளே பாட்டு எழுதுகிறான், பாட்டு பாடுறான், இப்படி தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அங்கேருந்து ஆரம்பித்தது தான் அந்த ஜேர்னி. அந்த ரொம்ப பெரிய ஜேர்னி. யாருமே ஒத்துக்கல அவ்வளோ சீக்கிரமாக. இவன் பாட்டு எழுதுகிறவனும் ஒத்துக்கல, பாட்டு பாடுறவனும் ஒத்துக்கல. அப்புறம் நடிக்க போனேன். ராஜாராணியில் ஆரம்பித்தது அந்த ஜேர்னி. அட்லிக்கு தேங்க்ஸ் சொல்லணும் இந்த இடத்துல. ராஜாராணி ஆரம்பித்து மான் கராத்தே அதுக்கப்புறம் ஒரு 7 ஃபிலிம்ஸ் ஆக்டராக பண்ணிட்டேன். அப்பயும் ஒத்துக்கல. என்னடா நம்மளை எதுவுமே ஒத்துக்கவே மாட்டுறாங்களே, நம்ம யார் அப்போது, இப்போ எதுக்கு நீ வந்த, டைரக்ஷன் பண்ண தானே வந்த, அதை தேடி ஓடு அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு சொன்னான். தயாரிப்பாளர் கிடைக்கல, எனக்காக ஒரு தயாரிப்பாளர் உருவானா. அது என்னோட ஃப்ரெண்டு சிவகார்த்திகேயன், என்னோட கனா படத்தோட ப்ரொடியூசர். தேங்க்ஸ் அருண். ஒரு சின்ன அல்ப ஆசை, நெருப்புடா பாட்டை இது அதுதான் கேட்டோம். எப்படி பாடினீங்க, எதனா ட்வீக் பண்ணாங்களா? ஸோ சும்மா ஒரு வரி பாட முடியுமா? நெருப்புடா நெருப்புடா நெருங்குடா பாப்போம், நெருங்குனா பொசுக்குற கூட்டம், அடிக்கிற அழிக்கிற எண்ணம், முடியுமா நடக்குமா இன்னும்? Thank you so much.